பட்டினத்தார் பாடல்ல ஒருமட மாது ஒருவனுமாகி அந்த ஒழுகிய விந்து ஒரு துளி பாதி அந்த வண்டியில் விழுந்து ஆமா அந்த பாடல்ல வந்து முழுமையா ஒரு குழந்தை உருவாகிறதுல இருந்து கடைசியில் சாகிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. சரி, அதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னாங்க, மற்றவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை விளக்கமாக சொல்லக்கூடாது பாத்த, ஏன்னா அதில் செக்ஸ் கலந்துருக்கும். தவிர்த்து ஓரளவுக்கு இப்படி வாழணும் இந்த மாதிரி. அது ஒன்றும் இல்லை. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றான், சேரும்போது பனி துளி இருக்குது, அதில் பாதி தான் அந்த கர்ப்பப்பையில் விழுதான். அந்த பாதி தான் உருண்டு திரண்டு கை காலு கண்ணு மூக்கெல்லாம் ஆகி வெளி உலகத்துக்கு வந்தது. வெளி உலகத்துக்கு வந்து அது ஓடி ஆடி விளையாடி செல்வமாக வளர்ந்து கடைசியில் அது ஒரு மனைவியை கட்டிக்கின்னு அது வேலை வெட்டி வியாபாரம் இப்படிலாம் செய்து அதுவும் சம்பாரித்து அதுக்கு பிறந்த குழந்தைங்களை காப்பாற்றி கடைசியில் அது செத்து போகுது. இது அவர் பாடிட்டாரு. இது அவருடைய பாடல். வாழ்க்கையினுடைய நிலை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும், சம்பாதிக்கிறவனாக இருந்தாலும் சரி சம்பாதிக்காதவனாக இருந்தாலும் சரி, உணவு அவசியம். அந்த உணவு சம்பாரித்து சாப்பிட்றவனும் உண்டு, இறந்து சாப்பிட்றவனும் உண்டு. எப்படி சாப்பிட்டாலும் சாப்பிட்டாதான் அவனுக்கு உயிர் தங்கும். இந்த உயிராகப்பட்டது ஏதோ ஒரு நாள் அது மரணம் அடைஞ்சு இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, அது இறைவனோட கலக்கணுன்றதான் அந்த பாடலினுடைய தத்துவமே. சரி சரி சரி. அதனால் அந்த பாடலை அவ்வளோ ஆணித்தரமாக அது எப்படி உருவாகுது அப்படி கர்ப்பப்பையிலேருந்து அப்படின்னு அதை வரிசையாக சொல்லின்னு வர்றாரு. அது ஓடி விளையாடி பொழுது பொண்ணு எதுவும் தெரியாது, எந்த உந்துன்னு தெரியாத மனசில்லாத காலம். அந்த மனம் வளர்ந்து என் மனைவி என் வீடு என் சொத்து என் பிள்ளைங்க அப்படின்றது காலம். இது எல்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, எல்லாமே ஒரு காலத்தில் தோன்றிடுச்சு. தோன்றினது எல்லாமே ஒரு காலத்தில் மறைஞ்சி போகுது. இதுதான் மனித வாழ்க்கையினுடைய தத்துவம் அப்படின்னு சொல்றாரு. சொன்னார். இவ்வளவு விளக்கமா அவரு பாடல் பாடிட்டாரு, நீங்களும் விளக்கம் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ பொதுமக்கள் அதை எடுத்துக்கிட்டு அது மாதிரி அந்த வகையில அந்த வழியில கடைபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது ஏற்படுத்துமா? இது எப்பவுமே மனிதர்கள்கிட்ட ஒரு குணம் உண்டு, அவங்களுக்கு பிடிச்சதை தான் எடுப்பாங்க. எவ்வளோ தான் நீ நல்ல விஷயங்களை சொன்னாலும் அதை எடுத்துக்கிறவங்க கம்மி தான். ஆனால் நீ சொல்லும்போது இதை பொதுமக்கள், நான் சொல்கிறேன் பொதுமக்கள் எல்லாரும் எடுத்துப்பாங்க அப்படின்னு நான் நம்பினால் என்னை விட முட்டாள் யாரும் இருக்க மாட்டான். ஆனால் இது எடுத்துக்கலன்னு நான் யோசிக்கக்கூடாது. இப்போ பட்டினத்தார் வந்து ஒரு மடம் மாது பாடினார், இந்த உலகம் எடுத்துக்கொன்னா பாடினார் இல்லை, அவருடைய செயலை அவர் சொல்லி பாடி வச்சிட்டாரு. மக்கள் எடுத்துக்குதோ எடுத்துக்கலையோ அது வேற விஷயம். அதே மாதிரி நம்ம இதை பற்றி பேசும்போதும் இந்த உலக மக்கள் அனைவரும் எடுத்துப்பாங்க, நான் பேசுனா எல்லாரும் மதிப்பாங்க, எல்லார் மனசும் ஏற்றுக்கும் அப்படின்னு நான் நினச்சா என்னை விட மாட்டேன் யாரும் இருக்க மாட்டான். ஆனால் யாருமே எடுத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் பேசாமல் இருக்கக்கூடாது. ஏன் பேசாமல் இருக்கக்கூடாதுன்னா, நான் ஒரு குருஸ்தானத்தில் இருந்து நான் பேசாமல் இருக்கக்கூடாது. ஆனால் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எடுத்துக்காது அது அவங்க சொந்த விஷயம், அதனால் நான் எடுத்துக்கூடாது. ஒன்றும் இல்லை. பட்டினத்தார் ஒரு இதில் பாடுறாரு, அவ்வளோ பெரிய மகான், அவருக்கு துக்கமே வரக்கூடாது. ஆனால் அவர் யாரு மேலேயும் துக்கமும் படலை, உலகத்து மேலே துக்கப்படுறாரு. இந்த பாழா போன மனிதன் ஏன் ஒரு வழி தெரிஞ்சு ஒரு நல்ல வழியில் போய் இறைவனுடைய பாதத்தை பிடிக்க மாட்டேன்றான் அப்படின்னு உலகத்துக்காக வருத்தப்படுறாரு. ஆனால் துக்கப்படலை. துக்கம்ன்றது வேற, வருத்தம்ன்றது வேற. சரி. அப்போ உலகத்துக்காக அவர் வருத்தப்படுறாரு, ஆனால் துக்கப்படலை. ஆனால் தன்னுடைய தாய்க்காக துக்கப்பட்டார். அவ்வளோ பெரிய மகானாக இருந்தோம், தன்னுடைய தாய்க்காக துக்கப்படுறாரு. அவர் சொல்கிறாரு, 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையுளுற போதே பரிந்தெடுத்து செய்யிரு கைபுறத்தில் ஏந்தி கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேன் இனி முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயாரை தமக்கு
எரிய தழல் மூட்டுவேன், வட்டிலிலும் தொட்டிலிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலிலும் வைத்து என்னை காதலித்து முட்டை சிறகுமிட்டு காப்பாற்றி சீராட்டும் தாய்க்கே விறகிலிட்டு தீ மூட்டுவேன் என்றார். இப்படிப்பட்ட தாயை நான் இனி எந்த பிறப்பில் காண போகிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. வீட்டை விட்டு அவர் துறவியாக வெளியே போயிட்டாரு. அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய தாயை பற்றி, வீட்டில் இருக்கிற தாயை பற்றி வருந்துறாரு. இது எவ்வளோ பெரிய புனிதமான விஷயம். ஆனால் நம்ம உலக மக்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற தாயை ஒச்சி தெத்துறாங்க, அநாத ஆசிரமத்தில் எடுத்து போய் சேர்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. இத்தனைக்கும் இவங்க படிக்க வச்சாங்க, சொத்து சுகம் பண்ணாங்க, கல்யாணம் காட்சி பண்ணாங்க, அத்தனை இருந்தும் அந்த தாயை மதிக்கலை. ஏன்னா எப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தாயை மதிக்காதவன் இருக்கிறானோ அவன் கடவுளையும் மதிக்க மாட்டான், இரக்கம் வராது. ஏன்னா இந்த உலகத்துக்கு தன்னை அடையாளம் காட்டினது தாயும் தகப்பனும். அந்த தாய் தகப்பனை எவனுடைய மனம் கோயிலாகவும் தெய்வமாகவும் நினைக்குதோ அவனுடைய மனம் இறைவனை சார்ந்துடும். சரி சரி. ஆனால் இன்னைக்கு தாயும் தகப்பனையும் எடுத்து போய் அநாத ஆசிரமில் சேர்த்துட்டு தான் பெத்த குழந்தைக்கு ஊட்டிக்கின்னுக்கிறான். நாளைக்கு இவனை ஒதைக்க போகுதுன்னு தெரியாத. நிறைய நடக்குது அது மாதிரி, நாடு ஃபுல்லாக நடந்துக்கின்னுக்குது. இது எவ்வளோ பெரிய தவறு. இதுதான் ஒரு மகான் வீட்டை விட்டு வெளியே வந்து கூட தான் தாய் எப்படிலாம் காப்பாற்றினான்னு வர்ணனிச்சு அழுகுறாரு. அதனால் அவருடைய தாயை வந்து கட்டை போட்டு கொளுத்தல, வாழை மட்டை போட்டு கொளுத்தினார், பச்சை மட்டை. அதில் சொல்கிறாரு, முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்றாரு. இப்போ நான் போய் என்ன எங்கள் அம்மா கிட்ட முன்னையிட்ட தீ முப்புறத்திலே, பின்னையிட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலே, யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்னா எரியுமா? இப்போ ஏன் எரியாது? உதவாதவன் நானும். அவர் உத்தம அவர். அதனால் அவர் வார்த்தை கொளுத்துது அந்த உடலை. அப்போ அந்த பாதையில் போகும்போது முழுமையாக போக முடியல, ஒரு பாதியான பயணம் பண்ணுங்க. அப்போதான் நீங்கள் அடுத்த பிறவிக்கு சுத்த பிறவியாக வருவீங்க இல்லையா? இதுக்கு நிறைய பேர் விளக்கம் கேட்டுன்னுக்குறாங்க என்ன. நான் யாருக்கும் சொல்கிறதும் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியாதுப்பா நின்னுக்கிறேன். முன்ன இட்ட தீ முப்புறத்தில் அப்படின்னா சிவபெருமானு 3 பக்கத்தை எரிச்சிட்டாருன்னு சொல்லின்னுக்குறாங்க. அவர் எரிச்சிட்டு இருந்தால் இன்றைக்கி எந்த பக்கமும் எல்லா பக்கமும் வீடு இருக்குது இல்லை, எல்லா பக்கமும் நாடு இருக்குது, ஒரு பக்கம் தான் கடல் இருக்குது. ஆனால் அப்போ எரிச்ச மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. என்னுடைய அறிவு கேட்டினதை சொல்கிறேன். முப்புறத்தை எரிச்சார்னா உன்னுடைய மும்மலத்தை எரிக்கிறாரு. இதுதான் 3 பக்கம் உன்னை தாக்குது. உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் தாய் செய்த பாவம், தகப்பன் செய்த பாவம், தான் செய்த பாவம், இந்த 3 பாவங்கள் ஒரு மனிதனை வாழ விடாமல் தவிர்க்குது. பிறவி எடுக்கிறதுக்கு அதுவே வழிவகுத்துக்குதே தவிர பிறவியை நிறுத்தத்துக்கு வழிவகுக்கல. அப்போ சிவபெருமான் என்றவர் இந்த மும்மலத்தை அழிக்கிறார். இது முப்புறம் அழித்தார் அப்படின்னு அர்த்தம். அதனால முன்ன இட்ட தீ முப்புறத்திலேன்னாரு, பின்ன இட்ட தீ தென் இலங்கையிலேன்னாரு. ஆஞ்சநேயர் வாளில் தீ கொளுத்தி கொடுத்தா இலங்கையை போய் கொளுத்திச்சு. அதனால பின்ன இட்ட தீ அது. அன்னை இட்ட தீ ஒரு புள்ள ஏதோ ஒரு தப்பு பண்ண அம்மா கிட்ட, அம்மா சொல்றதே என் வயிறு எரிஞ்சா நீ வழங்க மாட்டேடா அப்படின்றா. அப்போ வயிற்றுக்குள்ள தாய்கிட்ட ஒரு நெருப்பு இருக்குது இல்லையா? அந்த நெருப்பு வந்து நம்ம மேலே பாயக்கூடாது, பாஞ்சுதான் நம்ம வழங்கவே மாட்டோம். அதை குளிர்ச்சி பண்ணிக்கினே இருக்கணும். அதை தீபம் மாதிரி எரிய விட்டுறக்கூடாது, எரிய விட்டா நமக்கு தான் கேடு. அதனால அன்னை வயிற்றுல இந்த தீ அது. அதனால அன்னை இட்ட தீன்னாரு. அன்னை வயிற்றுல தீ இல்லைன்னா ஒரு கர்ப்பம் தரிக்காது, நம்ம வந்திருக்க முடியாது. ஆனால் இது 3 தீ முடிஞ்சு போச்சு. இங்கே என்ன சொல்றாரு? யானுமிட்ட தீ மூழ்க மூழ்கவேன்றாரு. அப்போ அவருக்கு நமக்கு இல்லையா அந்த தீ? நம்மள மனுஷன் தானே? இல்லை, அவர் யோக தீ உடம்பெல்லாம் மூட்டி வச்சுக்கிறாரு. அந்த தீயால் அந்த தாயினுடைய உடலை கொளுத்துறாரு, மட்டையை. அதனால அது பச்சை மட்டை எரியுது, வாழை மட்டை இல்லையா? இப்படிப்பட்ட மகானை வந்து வார்த்தையை ஏற்றுக்கலன்னா சாதாரண உதவாத என் வார்த்தையை ஏற்றுக்க போகுது இந்த உலகம்.
ஒரு சில யாருமே எடுக்கலன்னு சொல்ல முடியாது. அப்படி கிடையாது ஐயா. நாங்க வந்து இதுக்கப்புறம் வர யாரும் மகான்கள் வரலன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ உங்களை நாங்க அப்படி நினைக்கிறோம், ஒரு மகான் வந்திருக்காருன்னு நினைக்கிறோம் ஐயா. அந்த வகையில உங்களால நீங்க சொல்றத நாங்க வேத வாக்கா எத்தனை அதுதான் என் கூட இருக்கிறீங்க, நீங்க பண்றதுக்காக என் கூட இருக்கிறீங்க. நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு தெரியுது. நான் எனக்காக செய்யறேன்னா இந்த உலகத்துக்காக செய்யறேன்னு. ஐயா நாங்க உங்க கூட இருக்கிறதால நீங்களே எங்களை இழுத்துன்னு கூட போயிடுவீங்க. ஆனா உங்க பார்வையில வராத சில பேரு உலகம் பூரா உங்க சீடர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக தான் இப்ப நான் இந்த கேள்வி, அதுதான் அவங்களுக்காக தான் சொல்றேன். எல்லாருமே நல்லதை தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே நல்ல வழியில போகணும். அதுக்காக தான் இந்த எந்த சாமியாரும் பேசாத அளவுக்கு நான் பேசி கிடக்குறேன். ஆமா, இது எல்லா மகான்கள், நிறைய மகான்கள் தோன்றினாங்க, உத்தமனுங்க தோன்றினாங்க. ஆனால் அத்தனை மகான்களும் என்ன பண்ணாங்கன்னா மனிதனை பத்தி பேசல, கடவுளை பத்தி மட்டும் பேசி இந்த மனிதனுக்கு புரியாமையே போயிடுச்சு. அதனால தான் நான் என்ன பண்றேன்னா வேற மாதிரி மாத்தி பேசினுக்கிறேன். மனிதன், வாழ்க்கை, கடவுள், இது மூணும் ஒன்னோட ஒன்று ஒரு நேர்கோட்டில் இருக்குது. இதை மூணையும் சீராக போனீங்கன்னா தான் நீங்கள் சரியான இடத்த அடைய முடியும். அப்படின்றதுக்காக தான் சாமி இப்படி பேசினுக்கிறேன் சாமி. அதனால் இன்னும் எவ்வளோதான் பேசுவோன்னு தெரியாது, பேச மாட்டேனானும் தெரியாது. உலக மக்கள் எல்லாரும் வர்றதுக்கு நிறைய இன்றைக்கி என்கிட்ட எத்தனையோ ஃபோன்கள் வருது. இதை இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னே இதுலேருந்து ஃபோன் பண்ணார். சாமி உங்கள் பேச்சை கேட்டு தான் இன்றைக்கி நான் மனிதனாகவே மாறி இருக்கிறேன். அதுக்கு முன்னே ஒரு நடைப்பயணம் மாதிரி இருந்தேன். நான் என்ன செய்கிற தவறுகள் எனக்கே தெரியாமல் செய்துன்னு இருந்தேன். இன்றைக்கி ஒழுக்கத்துக்கு வந்தேன்னா அதுக்கு உங்கள் பேச்சு தான்ட்டு. அப்படி ஒரு சிலருக்கு பயன்படுத்துனா அது சந்தோஷமான விஷயம்தான். இப்படிதான் சாமி இருக்குது, இப்படிதான் நடந்துக்கின்னு போயின்னு இருக்குது. இன்னும் என்னால் முடிகிற வரைக்கும் பேசுகிறேன். நீங்கள் இப்போ எல்லாருக்கும் தோணும், என்னடா இவர் ஆன்மீக கிளாஸை நடத்தலையே, ஒரு கேள்வி பதிலாக பேசுங்கிறாரு அப்படின்னு பல பேர் என்னை கேள்வி கேட்குறாங்க, ஃபோனில் கூட கேட்குறாங்க. ஆனால் ஆசிரமம் வேலை நடக்கிறதால ஆசிரமத்தில் ஆன்மீக கிளாஸ் நடத்த முடியல. அதனால் இது ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பேசி உங்களோட எப்பவுமே என்னுடைய தொடர்பு இருக்கணுன்றதுக்காக பேசின்னு இருக்கிறேன். அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஓப்பன் ஆகிடும். அன்னைக்கு அதிலேருந்து ஆன்மீக கிளாஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். எல்லா சீடர்களும் கேள்வி கேட்பாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லுவேன். அன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க, வந்தவங்க, வராதவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேக்சிமம் ஜனவரி மாதம் எல்லாரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வர ஏற்பாடோடு இருக்கிறாங்க. ஃப்ளைட்டுங்க போச்சுன்னா எல்லா மக்களும் வருவாங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. எல்லாரும் நல்ல வழியில் போகணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவும் பேசிங்கிறேன் சாமி. எல்லாருக்கும் கேட்டவங்க, கேள்வி கேட்டவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் ஆத்மா வணக்கம், நன்றி. ஆத்மா வணக்கம். கம்பசூஸ்திரம் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து கம்பசூஸ்திரம் இல்லை, கம்பசூஸ்திரம் ஒன்றும் இல்லை அப்படின்வாங்க. சூஸ்திரம் அப்படின்னா ரகசியம்னு அர்த்தம். அப்போது நீ செய்கிற செயல் ஒன்றும் ரகசியமான செயல் இல்லை, ஈஸியாக செய்யலாம், இது ஒன்றும் முடியாத விஷயம் இல்லை. அதனால் இது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திரம் இல்லை, எல்லோரும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ரகசியம்ன்றது செய்ய முடியாதது, ரகசியம் இல்லாதது எல்லாராலையும் செய்ய முடியும். இது நீ செய்கிற செயல் எல்லாராலையும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாத செயல் இல்லைன்றதுக்காக இது ஒன்றும் பெரிய கம்பசூஸ்திரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா வணக்கம்பா. 100 இளைஞர்களை கொடுங்க, இந்தியாவை வல்லரசாக்குறேன்னு சொன்னார் விவேகானந்தர். சரி, அது மாதிரி அவரால் முடியாமல் போயிடுச்சு. அப்போ 100 இளைஞர்கள் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி, இப்போ அது மாதிரி யாராவது வருவாங்களா? அது மாதிரி ஆகுமா? இன்னொரு முறை வர முடியாது. எப்பவுமே எல்லாமே ஒரு முறை தான். விவேகானந்தர் மாதிரி இன்னொரு விவேகானந்தர் வர முடியாது. ஒரு ராமகிருஷ்ணர் மாதிரி இன்னொரு ராமகிருஷ்ணர் வர முடியாது. ஒரு ரமணரை மாதிரி இன்னொரு ரமணர் வர முடியாது. ஒரு பட்டினத்தாரை மாதிரி இன்னொரு பட்டினத்தார் வர முடியாது. இதெல்லாம் ஒவ்வொரு முறை தோன்றக்கூடியது. இவங்கெல்லாம் தோன்றி 1000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றினாங்க. இப்போ இனிமேல் என்ன, இப்போ என்னதான் நிலைமை, எப்படி இந்த உலகத்தை வேற அவங்கள மாதிரி ஒருத்தர் முன்னே இனிமேல் வர முடியாதுப்பா. ஏன்னா 100 இளைஞர்களை கொடு அப்படின்னு விவேகானந்தர் 170 வருஷத்துக்கு முன்னே கேட்டார். ஒன்றும் 1000 வருஷம்லாம் ஆகல, 170 வருஷம்தான். இந்த 170 வருஷத்துக்கு முன்னே 1000 இளைஞர்களை கொடுங்க, இந்தியாவனுடைய நிலையை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு சொன்னார் அவர். அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம யோசிக்கணும்.
100 இளைஞர்களை கொடு அப்படின்னு அன்னைக்கு கேட்டார். இன்னைக்கு 200 இளைஞர்களை கொடுக்குறோம், அது மாதிரி மாற்றிருங்கன்னா இன்னைக்கு 1000 இளைஞரை கொடுத்தா கூட மாற்ற முடியாது. ஏன்னா அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் விவேகானந்தனுடைய பேச்சை கேட்குறவங்க, அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் தீமையை நினைக்காதவங்க, அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் வந்து முன்னேற்ற பாதைக்கு நாட்டை கொண்டு போகணுன்னு இருந்தவங்க. அதனால் அன்னைக்கு இருந்த இளைஞர்கள் 100 பேரை கொடுத்தா இந்த இந்திய நாட்டினுடைய செயலியை மாற்றிடலான்னு விவேகானந்தர் சொன்னார். இன்னைக்கு அதே விவேகானந்தர் இருந்து ஒரு 1000 பேரை கொடுக்குறேன், 170 வருஷத்துக்கு முன்னே நீங்கள் 100 பேரை கேட்டீங்க, இன்னைக்கு வந்து அதிகமாக நாங்கள் ஒரு 1000 பேரை கொடுத்தா விவேகானந்தராலேயே மாற்ற முடியாது இந்த நாடு போகிற போக்கு. ஏன்னால் நாடு வந்து நாட்டை நோக்கி யாருக்கும் எண்ணம் இல்லை, தன்னை நோக்கியே எண்ணம் இருக்குது. அன்னைக்கு இருந்த தலைவர்கள்லேருந்து ஆன்மீகவாதி வரைக்குமே நாட்டை பற்றி யோசித்தாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதியிலேருந்து ஆன்மீகவாதி வரைக்கும் தன்னை பற்றி யோசிக்கிறவங்க. மாற்றவே இனி முடியாது, வாய்ப்பே கிடையாது இந்திய நாட்டை மாற்றத்துக்கு. போன போக்கில் போய்க்கினே இருக்க வேண்டியதான். மனுஷன் எப்படி வாழணும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா எப்படி வாழணும்ன்ற சொல்றதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து ராமர்னு சொல்லி இந்த பூமியில வந்து வாழ்ந்தார். சரி, வாழ்ந்து காட்டினாரு. சரி, ஆனா அவரே சில தவறுகள் செய்திருக்கிறாரு. என்ன தவறு செய்தாரு? வாலிய மறைஞ்சிருந்த கொன்னது தவறு தானே? அது எப்படி தவறு? அதுதான் போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கிறேன். வாலியை ஏன் ராமர் மறைஞ்சிருந்த அடிச்சாரு அப்படின்றத போன வீடியோவிலேயே நான் சொல்லி நீங்க சொன்னீங்க. ஆமா, அவரோட பலம் வாலியோட அவருக்கு எதிரில் போய் நின்னா எல்லாருடைய பலமும் எதிரியினுடைய பலம் வாலிக்கு போகும். வாலிக்கு போகும்போது அங்க ராமன் ஜெயிக்க முடியாது. ஏன்னா ராமன்றது கடவுள் அப்பாற்பட்டது. ஆனா அந்த யுகத்துல கிருதா யுகத்துல வந்து மனிதன் தான் ராமன். அப்போ வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தவறுகள் பண்ணலாம். தவறு கிடையாது, அது தவறுன்னே சொல்ல முடியாது. மறைஞ்சிருந்து கெட்டவனை தாக்குனார், நல்லவனை தாக்கல. வாலி வந்து சுக்ரீவனுடைய மனைவியை அவன் கட்டாயப்படுத்தி கெடுக்கிறான் வாலி. ஆனா சுக்ரீவனால அதை தடுக்க முடியல. ஏன்னா அவன் பலம் வாய்ந்தவன், அவங்ககிட்ட இவனால போராட முடியல. அதனால தான் இவன் வாலி ராமருடைய தெய்வம் கேட்டான். அப்போ ராமர் என்ன பண்றாரு? அவன் தீமை தான் செய்தான், நன்மை செய்யல. நன்மை செய்து கொண்டு வந்தா பரவாயில்ல. அப்ப ராமர் செய்த தப்பு. அவன் சைடுல அவன் கேட்கும் போது வாலி என்ன சொல்றான்? குரங்கு இனம் நாங்க, எங்க இனத்துல வந்து இது தவறு கிடையாதுன்னு சொல்றான். ஆமா, ஆனா இனத்துல நீ இப்ப மறைஞ்சு குரங்கு இனத்துல தவறு கிடையாது. சுக்ரீவ ஏன் போய் இவங்கிட்ட சொன்னா? ராமன் கூட சொன்னான். அவன் சொல்றான் அதுதான். ஏன்னா தவறு செய்யறவன் எனக்கு சகஜம் இதுன்னு சொல்றான். ஆனா பாதிக்கப்பட்டவன் சொல்றான் இது என்னால சமாளிக்க முடியல, நீ தான் எனக்கு காப்பாத்தி கொடுக்கணும். அரசாட்சி மக்களுக்காக செய்யற. ஆமா, அப்போ நீ சுயநலத்துக்காக தான் தம்பி மனைவியை கையாடல் பண்ணிட்ட. அது அவங்க குலத்துக்கு, அவங்க குலமா இவங்க குலமா இல்ல. ஒரு குரங்கு இனம் வந்து அரசாட்சியை பண்ணது கிடையாது. இது கதை. சுக்ரீப வாலி அப்படின்றது ஒரு பிறவியே கிடையாது. இது எல்லாம் கற்பனை தான். கற்பனையில எழுதப்பட்ட கதை தானே தவிர நிஜம் கிடையாது. அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து குரங்கு இனத்துல இது தவறு இல்லை, ஆனா இப்படிப்பட்டதுக்கு தவறா வந்து ஒரு உதாரணமா இருக்க வேண்டிய ராமர் தவறு பண்ணாருன்றது அது கரெக்ட். இது கதை, ஆனா உண்மை கிடையாது. ஏன்னா சுக்ரீபன் ஒருத்தன் கிடையாது. சுக்ரீபனுங்க இப்ப கூட போலியாக ரோட்ல கூட நிறைய சத்திரம் போனான். இது கம்பன் எழுதிய கதை, இது நிஜம் இல்லை, நிஜம் கிடையாது. ஆனா அந்த கதைக்குள்ள நன்மை தீமையை ஆராயிரம். அதுதான் ஆராய்ஞ்சுதான் அந்த கதைக்குள்ளதான் ஆராயிரமே தவிர நிஜத்தை ஆராய முடியாது. ஏன்னா அது நிஜமே இல்லை. அந்த கதைக்குள்ள ஒரு ஆராய்ச்சி நடத்துறோம். ஆராய்ச்சி நடத்தும் போது சுக்ரீப வாலியை வந்து ராமன் கொன்னது தவறு அப்படின்னு வந்துடுச்சு. வாலி வந்து ராவணன் போய் சண்டைக்கு கூப்பிடுறான். இவன் சிவபூஜையில் இருக்கிறான். யாரு? வாலி. இவன் சண்டைக்கு கூப்பிட்ட உடனே இவன் எங்கன்னா ஓடி போயிட்டு போறான் அப்புறம் இழந்த பிறகு அப்படின்ட்டு வாலி அவன் வாழை போட்டு சுத்தி வச்சுன்னுக்கிறான். ராவணனை சுத்தி வைக்க முடியுமா? அவன் ஒரு மன்னன். அவங்கிட்ட தேவையான படைகள் இருக்குது. அவன் பிள்ளைங்க சாதாரண ஆள் கிடையாது. ஆனா இந்த குரங்கு கட்டி வைக்க முடியுமா? கட்டி வச்சதுன்னு ஒரு கதை இருக்குது இல்லையா?
அது கட்டி வச்சதோட இல்லாமல் இது எழுந்து வந்து அவன் புள்ளியினுடைய தொட்டில்ல ராவணனை கட்டுதான் 10 தலை பொம்மை மாதிரிக்கு தான். சாத்தியமா? இந்த கதையெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சோம்னா எல்லா கதையிலையும் எல்லாருக்கிட்டும் தப்பு இருக்குது. நமக்கு தேவையானதை எடுக்கணும், தேவையில்லாத விட்டுடணும். சுக்கிரிபுன ராமர் அடிச்சா என்ன கெட்டு போச்சு? உன்னை அடிக்கல இல்ல, உன்னை அடிச்சா ராமரை போய் கேட்கலாம் ஏன் அடிச்சேன்னு. அப்படி இல்ல, உலக நீதிக்கு மனிதன் இப்படிதான் இருக்கணும்னு ஆமா ஆமா, வாழ்க்கை இப்படி இருக்கணும். அப்போ அந்த மனிதன் இப்படி வாழணும் போது குரங்கும் மனிதன் தான். ஆஞ்சநேயர் மனுஷன் தானே, ஆஞ்சநேயர் குரங்கு தானே, மனுஷனா குரங்க. அப்ப அதுக்கு என்ன நீதிக்குது? அதுக்கு என்ன பலங்க? ஒரு வெடி கொண்டு வச்சா ஓடி போகுது. ஆனா அது யாருமே அசைக்க முடியலையே. அதனால இந்த கதைகளை வச்சு வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடாது. ஒழுக்கம், வாழ்க்கையில ஒரு ஆண் பெண் ஒழுக்கமா வாழணும்ன்றதான் ராமாயண கதை. ராமர் ஒழுக்கமானவர் தானே? ஆமா. சீதை ஒழுக்கம் கெட்டவன் சொல்லி அவர் இல்ல, சீதை ஒழுக்கம் கெட்டவன் ஒரு ஆராய்ச்சி இல்ல நடத்தல. ராமன் எங்கேயுமே சீதையை ஒழுக்கம் கெட்டவன் நடத்தல. தீயில இறங்க சொன்னது ராமன் சந்தேகப்பட்டு இறக்க சொல்லல. இததான் சிறப்பு ராமன் கிட்ட. ராமனுக்கு உரிமையானவோ சீதை. ராமன் வந்து ஒரு மன்னன், அவன் என்ன முடிவு எடுத்தாலும் அதை யாரும் எதிர்க்க முடியாது. அதுதான் ராமனுடைய இது. ஆனால் ராமன் என்ன பண்ணுறான், அந்த ஊர் மக்கள் பேசுகிறான், சீதை வந்து இவ்வளோ நாள் அங்கே இலங்கையில் இருந்தா அவள் எப்படி நல்லவளாக இருக்க முடியும்? இவர் வந்து மன்னனாக இருந்து இவர் நல்லவன் சொல்லிட்டா நம்ம எல்லாம் ஏற்றுக்கலாமா அப்படின்னு ஊர் மக்கள் கேள்விக்கு மன்னன் செவி சாய்க்கிறான். ஏன்னா சீதை மேலே எந்த நேரத்திலையும் ஒரு சின்ன கெட்ட பேர் கூட வரக்கூடாதுன்னு விரும்புகிறவன் ராமன். ஏன்னா ராமன் வந்து சீதையை அவ்வளோ நேசிக்கிறான். அதே மாதிரி சீதை ராமனை அவ்வளோ நேசிக்கிறான். 2 பேர் மேலேயுமே எதுவுமே கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சீதையை அந்த அக்னியில் இறக்க சொல்கிறான். அதனால் ராமன் வந்து எங்கேயுமே தவறு செய்யலை, எங்கேயுமே சீதை மேலே சந்தேகமும் படலை. ஆனால் ஊர் மக்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. அந்த செயல் அப்படி நடந்து போச்சு. அந்த சந்தேகத்தை தீர்க்கணும்னா இதான் வழி. என் மனைவி சுத்தமானவ எனக்கு தெரியும், ஆனால் ஊருக்கு தெரியுமா? ஊருக்கு காட்டணும்னா இந்த செயல்கள் செய்யணுன்றதுக்காக செய்து காட்டினானே தவிர தவறான செயல் இல்லை. சொல்லுமா. இல்வாழ்க்கையில ஈடுபட்டவங்களுக்கும் சரி பித்ருக்கள், சரி தேவர்கள், பித்ருக்களா? பித்ருக்கள் வேற, ரிஷிகள் வேற, தேவர்கள் வேற. வேற வேற சொல்லு. அவங்களுக்கெல்லாம் வந்து பித்ருக்கள் என்றவன் செத்து போனவன், ஆமாங்க. தேவர்கள் என்றவன் கடவுளை தேடின்னுக்குருவேன், ரிஷிகள் என்றவன் மேல் லோகத்தில் இருக்கிறவன். நீ யாரை பற்றி கேட்குற சொல்லு. இந்த 5 பேருக்கும் வந்து ஹோமங்கள் யாகங்கள் நடத்துவதற்கு சரியான விஷயமா? வசதியை பொறுத்து தான் ஆகுது. இப்போ எனக்கு வசதி கிடையாது, நான் எந்த ஹோமமும் நடத்ததில்லை, எந்த யாகமும் நடத்ததில்லை. உங்கள்கிட்ட வசதி இருந்ததுன்னா யாகங்கள் நடத்திட்டு அதில் 1 லட்ச ரூபா போட்டு கொளுத்தி போட்டு உன் புடவை ஜாக்கெட்டெல்லாம் போட்டு கொளுத்துட்டா அது யாகம் ஆகிடும். வசதியை பொறுத்து தான் யாகங்கள்லாம். வசதி இல்லைன்னா ஒரு யாகமாக நடத்த முடியாது. இந்த யாகங்கள் யாரும் நீ யாகம் நடத்துறியா இல்லையான்னு அவங்க மேலேருந்து உன்னை பார்த்துக்கின்னு இல்லை. இதெல்லாம் உன் நினைவுக்கு செய்கிற வேலையை தவிர அவங்க எங்கேயாவது யாகம் நடத்த எனக்குன்னாங்களா? அவங்க அதை பற்றியே நினைக்க, உலகத்தை பற்றியே நினைக்காதவங்க நீ யாக நடத்தியா நினச்சின்னு போகிறாங்க. அதனால் இந்த செயலெல்லாம் உன் பயத்துக்காக செய்யப்படுற செயலை தவிர அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சொல்லுங்க சாமி. சிவவாக்கியர் வந்து மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு நிறைய புத்தகங்கள்லாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. சரி. அதில் ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியும் சொல்றாரு. சரி சரி. அப்போ எத்தனையோ கோடி பேர் கடவுளை நோக்கி தேடி செத்து போயிட்டாங்க, ஆனால் கடவுளை கண்டுபிடிக்க முடியல. சரி அப்படின்றாரு அவரு. ஆமா. அதுக்கு கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்க இதுல என்ன, நீங்க வந்து அந்த பாமர மக்களுக்கு கடவுளை தேடி அலையிறவங்களுக்கு நம்ம ஆசிரமம் சார்பாகவும் உங்கள் சார்பாக, ஏன்னா உலகம் பூரா உங்க சீடர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு. இப்போ அவர் முதல் பாடல்ல என்ன சொல்றாரு, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடியோன்ட்டார். கடவுள் என்ற பொருளை மலை காடு மோடெல்லாம் தேடி திரிஞ்சு, அது கடவுள் என்ற பொருள் ஒரு ஒளி. அந்த ஒளியை தேடி உலகம் ஃபுல்லாக திரிஞ்சு எங்கேயுமே கிடைக்காத செத்தவன் எவ்வளோன்னு எண்ண முடியாதுறான்னு ஒரு இடத்துல சொல்கிறார்.
இது இப்படிலாம் தேடினா கடவுள் கிடைக்க மாட்டாருப்பா. சரி, எப்படிப்பா தேடணும்னா உனக்குள்ள தேடணுன்றது. அடுத்த பாட்டில் என்ன சொல்றாரு? உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே சத்தியம்ன்றார். இங்கே அங்கே தேடி தேடி வெளியெல்லாம் தேடினடா, கடவுளுக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கடவுள் எங்கேக்கிறாரு நீ தெரிஞ்சுக்கின்னு தேடு. உனக்குள்ளவே இருக்கிறாரு. உனக்குள்ளவே தேடி உன்னுடைய உயிர் மூச்சியோட உன்னுடைய எண்ணங்கள் கலந்து நீ அதுவாயிடு, அது நீ ஆயிடு. இந்த உடல் பற்ற விட்டு உயிர் பற்ற வை, கடவுளை நீ அறியலாம் அப்படின்னு அந்த பாடல்ல 2வது பாடல்லையே சொல்றாரு. அவ்வை என்ன சொல்லுது? எள்ளு இருக்குது இல்லை, எள்ளு. அந்த எள்ளை பார்த்தா எள்ளு தான் தெரியும். என்ன தெரியுமா? தெரியாது. ஆனால் எள்ளு தெரியும். அது மாதிரி மனிதனை பார்த்தா கடவுள் தெரியுமா? தெரியாது. ஆனால் எள்ளுக்குள்ளே தான் எண்ணெய் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது. ஆனால் மனித தோற்றம் மனிதன் தான் தெரியும். கடவுள் உள்ள இல்லைன்னா மனிதன்ற ஒருத்தர் இருக்க மாட்டான். அப்போது எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்கிற மாதிரி மனிதனுக்குள்ளே இறைவன் ஒளியாகவே இருக்கிறான். அந்த ஒளியை தேடி கண்டுபிடிக்கணும் சாமி. நாளைக்கு சாப்பாட்டுக்கு அவனுக்கு வழி இல்லை. அவன் ராவு காலம் வருது, எமகண்டம் வருது, குளிகை வருது அப்படின்னு பார்த்துருந்தானே அவனுக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது இல்லையா? இது நாள் கோள் கிரானம் பிடிக்குது, சந்திர கிரானம் பிடிக்குது, சூரிய கிரானம் பிடிக்குது அப்படின்றது கோள். இது ரெண்டையுமே நலிந்தோர் பார்க்க முடியாது. பார்த்தான்னா அவனுக்கு பொழப்பு கிடையாது. ஆனால் வலியோர் பார்ப்பான். வசதிக்குது, ராவு காலம் இப்போ வேணா நாளைக்கு போகலாம் அப்படின்வான். கிரானம் பிடிக்குது, இப்போ வேணா நாளைக்கு போய், ஏன்னா அவனுக்கு 10 நாள் ஆனாலும் உட்காந்து சாப்பிட முடியும். அதனால் அவனுக்கு நாளும் கோளும் தேவை. ஆனால் நலிந்தோருக்கு தேவையில்லை. தேவைப்பட்டதுன்னா அவன் பட்னியோட உட்காந்து நிற்கணும். அதனால் நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை அப்படின்ட்டான். பரதநாட்டியம் என்னும் பரதம் வந்து சரி, முன்னொரு காலத்தில் வந்து கிருஷ்ணதாசின்ற தேவதாசின்ற பேர்ல தான் வந்து ஆடப்பட்டது. சரி, அதை வந்து பரத முனிவர் வந்து தோற்றுவித்தார். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ஒவ்வொரு கலை மாதிரி. பரதநாட்டியம்ன்றது ஒரு கலை. அது கலை மட்டுமே இல்லை, அது ஒரு உடற்பயிற்சி. பரதநாட்டியம்ன்றது ஒரு கலை. அதே நேரத்தில் ஒவ்வொரு விதமான உடற்பயிற்சிகள் இருக்குது. அதில் பரதமும் ஒரு உடற்பயிற்சி. அப்போ அந்த பரதநாட்டியம் ஆடுறவங்க உடல் பார்த்தீங்கன்னா நல்ல கட்டோடம்போடு இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொம்பளைங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே சொரக்கா மாதிரி இருப்பாங்க. தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு உடல் அமைப்பு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்மினியை பார்த்துருப்பீங்க. சினிமா நடிகை பத்மினி இருந்தாங்களே, அந்தம்மா அவங்க அக்கா தங்கச்சி 3 பேர், பத்மினி, லலிதா, ராகினி அப்படின்ட்டு 3 பேருமே பரதநாட்டியம் ஆடுறவங்க தான். ஆனால் 3 பேரும் பரதநாட்டியம் ஆடினாலும் பத்மினி மாதிரி ஆடவே முடியாது. வைஜந்தி மாலா கூட பரதநாட்டியம் ஆடுவாங்க. ஆனால் பத்மினி மாதிரி ஆடுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால தான் நாட்டிய பேரொழின்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவனுடைய உடம்பு பார்த்தீங்கன்னா அவங்க சாகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு எந்த இதுவும் இல்லாமல் கட்டு மஸ்தாவே இருந்தாங்க. இது காரணம் என்னென்னா அந்த பரதநாட்டியம்ன்ற ஒரு உடற்பயிற்சி. அது அந்த உடற்பயிற்சி அவன் தொடர்ந்து செய்ததால் அவங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தது. அதுக்காக பரதநாட்டியம் அமைக்கப்பட்டது அந்த ஆதியில். அதனால் அது ஒன்றும் தவறு இல்லை, நல்லது தானே. யார் நல்லதை யார் ஒன்றாலும் செய்யலாமே, அது செய்யறது ஒன்றும் தவறு இல்லையே. இந்த நம்மக்கிட்ட கூட போன 2 வீடியோவில் ஒரு பரதநாட்டிய டான்ஸர் தான் பேட்டி எடுத்தது. அந்த பொண்ணு கூட பரதநாட்டிய டான்ஸர் தான். அதனால் அது ஒன்றும் தவறு இல்லை. அது வாழ்க்கையில் அது ஒரு கலை, அதே நேரத்தில் அது ஒரு உடற்பயிற்சி. ரெண்டுமே இணைஞ்சது தான் பரதநாட்டியம். அதனால் அது செய்யறதுல தவறு ஒன்றும் இல்லை. இந்த நாமங்கள் எழுதுறாங்கய்யா, ஸ்ரீராம ஜெயம் பாபாவோடது, சரி, நமோ நாராயணா, இந்த மாதிரி சரி, தொடர்ந்து எழுதுறாங்க. சரி, அது எழுதுறதுனால பயன் இருக்குதா? ஒரு பயனும் கிடையாது. உள்ளத்தில் நினைக்காத நீ பேப்பரில் எழுதி போட்டுக்கு நிந்தினா என்ன பிரயோஜனம் சொல்லு? இது நிறைய பேர் அது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆசை. இந்த மாதிரி ஸ்ரீராம ஜெயம் 1 கோடி வாட்டி எழுதிக்கிறேன், 1 லட்சம் எழுதிக்கிறேன், ஒரு 1008 எழுதிக்கிறேன். அப்போ இதெல்லாம் எழுதிட்டா ராமர் வந்து எனக்கு இதெல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை. அதை எழுதி போட்டுமே அதை ஏன் நம்ம சரி தப்புன்னு சொல்லி போனோம். அவங்களுக்கு அது மேலே நாட்டம் இருக்குது, அதை செய்கிறாங்க.
ஒருத்தர் ராமஜெயம் எழுதுனா அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பேன்னு அந்த நம்பிக்கையில் அவங்க எழுதுவாங்க. ஒருத்தர் கோயிலுக்கு போனால் நல்லா இருப்பேன்னா ஒருத்தர் கோயிலுக்கு போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய மன நாட்டம் எதில் போதோ அதுக்கேற்ற அவங்கக்கிட்ட செயல் இருக்கும். அந்த செயலை சரியா தப்பான்னு நம்ம சொல்லக்கூடாது. அது சொல்கிறது சரியும் கிடையாது. ஏன்னா அவங்க நல்ல வழியில் யார் இப்போ ராமஜெயம் எழுதுறதால யாருக்கு என்ன கேடு வரப்போகுது? யாருக்கும் எந்த கெட்டதும் கிடையாது இல்லையா? நல்லது தானே. அவங்களுக்கும் மனசு அமைதியாக இருக்குது இல்லையா? அதை நல்லதை யார் செய்தாலும் அதை வரவேற்கணுமே தவிர அது தப்பு இது தப்புன்னு தேவையில்லாத தப்பு சொல்லினுக்கிறோம். இவன் தப்பானவர். அது எல்லாமே சரின்னு சொல்லக்கூடாது. ரெண்டுமே இருக்கணும். தப்பாக இருக்கிறது தப்புன்னு சொல்லணும், சரியாக இருக்கிறது சரின்னு சொல்லணும். நமக்கு தோணாததெல்லாம் மற்றவங்களுக்கு தோணுச்சுன்னா அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறான்னா இவன் உதவாதவனாக இருப்பான். அதனால் அதெல்லாம் தவறு இல்லை, நல்ல வழி தான். சொல்லுமா. இந்த ஊர் காவல் தெய்வம் சொல்லி கும்பிடுறாங்க, பாடி முனீஸ்வரர். சரி. அப்புறம் இந்த காவல் தெய்வம்னு சொல்லிட்டு அருவா வச்சுட்டு இருக்கிற. ஆமாம், வேறு வேலை சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அந்த சாமியெல்லாம் வந்து வீட்டில் வச்சு கும்பிடுறது நல்லதா? நல்லது இல்லை. அதுதான் காவலுன்னு வெளியே தெத்தி விட்டுட்டுமே வீட்டை விட்டு. அப்புறம் அதுக்கு அங்கே பார்டரில் தான் நிற்கணும், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது இல்லை. காவல் தெய்வம் தானே சொல்லிட்டோம், தெய்வம்னு சொல்ல. தெய்வன்றது வீட்டில் இருக்குது. காவல் தெய்வம்னா அது போய் பார்டரில் நிற்கணும். இப்போ மிலிட்ரி எப்படி போய் பார்டரில் நிற்குது அது மாதிரி அவங்க நின்றுக்கணும். இந்த பார்டருக்குள்ளே எதனா வந்தால் அது எதிர்த்து சண்டை போட்டுக்கணும். அந்த சண்டை போட்ட கலைப்புக்கு நீ எதனா ஒரு பூஜை பண்ணணும். இதெல்லாம் மனிதனுடைய நம்பிக்கைம்மா, நிஜம் கிடையாது. எங்கத்துக்கு எது காவல் தெய்வம்மா? உனக்கு தான் ஊர் எல்லை, இது என் ஊர், அது அவன் ஊர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் இறைவனுக்கு எது ஊர்? உலகமே அவன் ஊர். அங்கங்கே காவல் யார் இருக்கிறது? இது மனுஷனுடைய பயமும் அவன் கற்பனையும் கலந்த விஷயம் அது. அதனால் அவன் எதனா பண்ணி போட்டுமே. சொல்லுமா. அர்த்தநாரீஸ்வரா ஆணும் பெண்ணும் இணைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு உருவங்களை காட்டுறாங்க அப்படின்னு தானே சொல்ல வரீங்க? அந்த இணைஞ்சது தான் அந்த உடலும் உயிரும். அர்த்தநாரீஸ்வரராக காட்டுறாங்கல்ல, உலகம்ன்றத ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தால்தான் உலகம். வெறும் ஆண் இருந்தாலும் உலகம் இருக்காது, வெறும் பெண் இருந்தாலும் உலகம் இருக்காது. அப்போ ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் இறைவன், ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் உலகம், ஆணும் பெண்ணும் இணைஞ்சது தான் உடல். இந்த ஆணுன்றது உயிராகவும் பெண்ணுன்றது உடலாகவும் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே ஏக்கம். இதுலேருந்து எது பிரிஞ்சாலும் ஏக்கம் போயிடும். அதனால் இந்து மதத்தில் ரொம்ப அறிவுபூர்வமாக வகுத்த வழி அது. இது ரெண்டும் இணைஞ்சாதான் வாழ்க்கை. இது ரெண்டும் இணைஞ்சா இப்போ பூமியில் ஆகாயம் இல்லாத பூமி வருமா? பூமி இல்லைன்னா ஆகாயம் இருக்குமா? அப்போ இது ரெண்டும் அவசியம் இல்லையா? இதுதான் அர்த்தநாரீஸ்வரர். ஆணும் பெண்ணும் இணைஞ்சதான் உலகம். பெண்ணு பூமி, ஆகாயம் ஆணு, உடல் பெண்ணு, உள்ளகிற உயிர் ஆணு. இது ரெண்டும் இணைஞ்சதான் உலகம். இந்த ரெண்டும் இணைஞ்சதை தான் ரொம்ப அற்புதமாக காட்டுறாங்க இந்து மதத்தில். வேற மதத்தில் அது காட்டுறதில்லை. சாமி, நம் இறைவனை வீட்டில் வழிபட்டால் போதாதா? கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும், பகவான் எங்கும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றன. எப்போது நம் கோயில்களுக்கு செல்ல வேண்டும்? இது வீட்டில் வழிபட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் அக்கத்து வீட்டுக்காரெலாம் வந்து உங்க கூட உட்கார மாட்டாங்க. நீ மட்டும்தான் வீட்டில் சாமி கும்பிட்டு ஒண்டியாக தான் இருக்கணும். கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா இதில் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி தரம் இருக்கிறவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் ஒன்று கூடுவாங்க. இப்போ என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் கோயிலுக்கு போனால் ஒன்று கூடுவாங்க. என்ன மாதிரி வயசானவங்கெல்லாம் ஒன்று கூடி கோயிலில் என்ன பேசிப்பாங்க? சாமி கும்பிட்றத விட அதிகமாக நம்மளை பற்றி தான் பேசுவாங்க. என்ன பேசிப்பாங்க? உன் மருமவ சாப்பாடு போடுதா, உன் புள்ள நல்லா வச்சுக்கிறானா, இதை பேசுறதுக்காக அங்கே கோயிலுக்கு போகிறோம். வீட்டில் பேச முடியாது. அதே மாதிரி பெண்கள் பெருவாரி கோயிலுக்கு போனால் உன் மாமியார் நல்லா வச்சுக்கிறாங்களா, உங்கள் மாமியார் மாமனார் நிறைய பணம் கொடுக்குறாரா, இந்த மாதிரி இது ஒரு ரெண்டு குரூப்பாக போகுது கோயிலுக்கு. இது வீட்டில் பண்ண முடியாது. ஏன்னா மருமகிறா, பொண்டாட்டிக்கிறா, புள்ளக்கிறா, அங்கே பேசினா பெரிய பூகம்பமாக ஆகிடும். அதனால் கோவிலுக்கு போய் இந்த மாதிரி பேசுறதுக்கு நேரத்தை ஒதுக்கிறாங்க. எப்போ? சாயந்தரம் 4லேருந்து ஒரு 6 வரைக்கும் இந்த டைமை ஒதுப்பாங்கம்மா. சாமி பற்றி ஏற்படுத்த நோயை தீர்ப்பது வரம் பொருள் உரைப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவது அவசியமா? அதனால் பக்தி உணர்வை உண்டாக்க முடியுமா? ஒன்றும் உண்டாக்க முடியாதுமா. மனுஷங்கிறானே கடவுளை 2 நிலையில் கும்பிடுவான். ஒன்று வறுமை வந்துடுச்சுன்னா கடவுளை போய் கும்பிடுவான்.
இன்னொன்று ரொம்ப செல்வங்கள் சேர்ந்ததுன்னா போய் கடவுளை கும்பிடுவான். இந்த வறுமையில் இருக்கிறவன் ஏன் கடவுளை கும்பிட்றான்னா, ஐயா நான் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படுறேன், என் பொண்டாட்டிக்கிட்ட கஷ்டம், என் பிள்ளைங்க கிட்ட கஷ்டம், என் பொண்ணுக்கிட்ட கஷ்டம், எனக்கு இந்த வறுமையை தீர்த்து நல்ல வழியை காட்டுன்னு கடவுளை போய் கும்பிடுவான். இது ஏழ்மையில் இருக்கிறவங்க வேலை. பணக்காரனுடைய வேலை, ஐயா நான் இவ்வளோ பொண்ணு பொருள் சேர்த்துட்டேன், இதை இழக்காமல் நான் பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அதுக்கு நீ தான் துணை இருக்கணும் அப்படின்ட்டு பணக்காரன் போய் கும்பிடுவான். இன்னொருத்தர் இருக்கிறான், இது ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் ஒருத்தன், கடவுள்ன்றதையே நினைக்க மாட்டான். ஆனால் இவன் உடலுக்குள்ள நோய் வந்து உழுந்து வதையிறான் பாரு, அப்போ யோசிப்பான், ஐயா கடவுளே என்னை காப்பாற்று, நான் நோயில் வதையிறேன். இது வரைக்கும் கடவுளே நினைக்காது, இவன் உடம்புக்குள்ளே வந்த